நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்தான நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் நான் தான் இங்கே கிங். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாத ஆதரவு இல்லாமல் ஒரு பையன் கஷ்டப்பட்டு வளர்றாரு. அவர் தனக்கு சொந்தமாக ஒரு வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 25 லட்சம் கடன் வாங்கி நண்பர் மூலிமா கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்குறாரு. அந்த கடனை அடைக்க முடியாத அவர் தவிக்கிறாரு. அப்போ தான் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அதன் மூலிமா வரதட்சணை வந்தால் நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது மாதிரி ஒரு பொண்ணை தேடிட்டுருக்காரு. ஒரு மேட்ரிமோனியிலும் சேர்ந்து அங்கேயே வேலையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் நினச்ச மாதிரி பொண்ணு கிடச்சி அவருடைய கடன் அடைஞ்சு அவர் நினச்சது நடந்ததா அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. சந்தானம் அவர்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அதை இந்த படத்தில் அவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதே போல் அவரை டைரக்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக அவர் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன ப்ளஸ்ஸோ அதை சுத்தமாக இதில் அவருக்கு காட்டவே இல்லை. அவருடைய டைமிங் காமெடி, அதுக்கப்புறம் கவுண்டர் இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அவரை ஒரு புதுமுக ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பெரும்பாலான காட்சிகளில் அவருடைய ஸ்கோப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கொடுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை சந்தானம் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. டான்ஸும் நல்லா ஆடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். இதற்கடுத்ததாக ஹீரோயின் பிரியா லாலியான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட டான்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 சாங் வருது. ஸோ ஒரு 2 சாங்கில் 3 சாங்லையுமே அவங்களுடைய பர்ஃபெக்ஷன் சூப்பராக இருக்குது. டான்ஸ் ஏதோ 4-5 படத்தில் நடித்து ஆடுற மாதிரி நல்லா ஆடி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கான ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இவங்களுடைய ரொமான்ஸே இல்லாத மாதிரி போயிடுது. கடைசியாக மட்டும் அவர் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறாரு. ஸோ மற்றபடி இவங்களுடைய ரொமான்ஸே இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் மாரி தோணுது. அதுக்கடுத்து தான் இந்த படத்தில் சேசுடைய கேரக்டர் சூப்பராக இருந்தது. அவருடைய காமெடியும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்ததுக்கப்புறமா வர படங்களுடைய காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவர் பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கலைஞரை இழந்துட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்கள் அந்த அளவுக்கு அவர் நடிச்சிட்டு போயிருக்கிறாரு. அரண்மனை 4 ஆகட்டும், இந்த படத்துல ஆகட்டும் அவருடைய காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதற்கடுத்து தான் தம்பி ராமையாவும் பாலசரவணனும் படம் நெடுகலையும் வராங்க. ஹீரோயினுடைய அப்பாவும் அண்ணனுமா. ஆனால் அவங்களுடைய கேரக்டர் ஒரு ஒன்றுமே தெரியாத ஆளுங்க மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அது நிறைய இடத்துல நம்மளுக்கு ஒரு சில டைமில் ஒத்துக்கலாம். ஆனால் நிறைய டைமில் எப்படியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப தத்திமோடு தோணுது. ஸோ அது நிறைய இடங்களில் ரசிக்க வைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இவங்க பயங்கரமாக நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது பெரிய உண்மை. அதே போல் தான் இன்னொரு கேரக்டரும் லொல்லு சபா மாறன் கேரக்டர். ஸோ அவர் வந்தோடனே இவர் வேறு மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே போல் சந்தான படங்களில் அவருடைய மீட்டர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சுத்தமாக அவருடைய கேரக்டர் அந்த காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப சுமாராக இருந்தது. அதே போல் முனிஷ்காந்த் அவருடைய கேரக்டரும் ஒரு தத்தியான கேரக்டர் தான். ஸோ அதுவுமே நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் முட்டாள்தனமாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக சிரிப்பை வரவழைத்தது. இந்த படம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஓரளவுக்கு சுமாராக நல்லாவே இருந்தது. காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு 2 இடங்களில், அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடியும் கிளைமேக்ஸில் ஒரு சில டைம்லையும் பயங்கர சிரிப்பு வந்தது. ஆனால் இந்த படத்தினுடைய கண்டென்ட் சூப்பர் கண்டென்ட். அதை இவங்க பயங்கரமாக கொண்டு போகல. இந்த வில்லனே ரொம்ப காமெடியாக தெரிஞ்சார். அவருமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம வல்லரசு படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி பஸ்ஸில் பாம்பு வைக்கிறது. ஸோ அது ரொம்ப அபத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படமும் சந்தானத்துக்கு பெருசாக ஒன்றும் கை கொடுக்காது. ஒரு டைம் பார்க்கலாம்.